இப்போ அதை பற்றி பேச டைம் இல்லை. நான் சொல்கிறத கேளு. நீ உயிரோடு இருக்கேன்னா அது நான் உயிரோடு இருக்கிறதுனால தான். 40 வருஷம் முன்னாடி நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றினது. ஸ்கூல்ல இருந்தே நாங்கள் 4 பேர் ஒன்றா தான் இருப்போம். அன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கலாம்னு பிளான் பண்ணோம். நல்லா இருக்கேன். இப்போ கஞ்சா அடிச்சிட்டு இருக்கியா இல்ல தம் அடிச்சிட்டு? ஆமாண்டா, நான் தான் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கேன். கஞ்சா குடி. என்னடா தாடிலாம் வளர்த்துட்ட? தாடி வளர்க்கல, அதுவா வளர்ந்துருச்சு. மூளை வளர்ந்துச்சா அவனுக்கு? எங்கடா அவனை காணோம்? தெரியலடா, வரேன்னு சொல்லியிருந்தான். இரு கூப்பிட்டு பார்க்குறேன். என்ன வெயில், என்ன வெயில். நல்லா இருக்கியா? எப்பவுமே லேட்டாக தான் வருவியாடா? வரண்டா மாப்ப. கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். கிளம்பிட்டு வந்துடுவேன். சீக்கிரம் வாடா. வேணா இந்த வந்துடுறேன். சரி வா வா வா. வரானா? சாக்கோபார்னா சாக்கோபார் தான். குச்சி எங்கே போடுறது? நோ ஸ்டாண்ட் எடுத்துட்டு போனோம். சரி வாங்க, ஒரு வாக் போயிட்டு வரலாம் வர வரைக்கும். இந்தியாவுக்கே தெரியாது அன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கும்னு. இங்க பாரு இந்த பூவை. நல்லா இருக்குல்ல? போற ஆரம்பிச்சிச்சுடா. வாங்கடா முடியல. நானும் வரேன்டா. அப்பாடா, ஜஸ்ட் மிஸ். ஊப்ஸ். அந்த வாரோட விஷுவல்ஸ் என் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே நான் ஓடி போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் கொடூரமாக செத்தாங்க. சந்தியாவோட பாட்டி புயல் அடிச்சு அப்புறம் சூர்யாவோட தாத்தா அஜியோட தாத்தா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில். உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா எல்லாரையும் நான் தான் வளர்த்தேன். இதே இடத்துல ரொம்ப நாளுக்கு ரூம்குள்ளே பூட்டி வச்சிருந்தேன். தாத்தா நம்ம ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம்? அதுவாம்மா, வெளியில பூதம் இருக்கு. நீ வெளியே போனா உனது பிடிச்சிட்டு போயிடும். அச்சோ, சரி நான் அப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். ஆனால் எவ்வளோ நாளுக்கு தான் வீட்டுக்குள்ளேயே கட்டி போட முடியும்? உங்கள் அப்பா பிஸ்னஸ் தான் முக்கியம்னு வெளியே போயிட்டான். உன் ஃப்ரெண்ட்ஸ் இறந்ததுக்கு காரணமும் இந்த பிளட் லைனில் வந்ததுனால தான். இந்த இடத்துல இருந்து நான் வெளியே கால் எடுத்து வச்சேன்னா நான் இறந்து போயிருப்பேன். அதனால தான் இத்தனை வருஷமாக என் பிள்ளைக்காகவும் என் பேரனுக்காகவும் சேர்த்து என் உயிரை பிடிச்சிட்டு இருந்திருக்கேன். அன்னைக்கு நீங்கள் காப்பாற்றலைன்னா இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காது. ஏன்னா நாங்களாம் பிறந்திருக்கவே மாட்டோம். எக்ஸாக்ட்லி கரெக்டு. அதனால தான் எல்லாரும் அதே ஆர்டரில் சேர்த்துருக்காங்க. ஆனால் தாத்தா, அது வந்து தாத்தா தாத்தா என்னாச்சு தாத்தா? தாத்தா ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? தாத்தா என்னாச்சு தாத்தா? என்னோட டைம் முடிஞ்சிருச்சு. நீ உங்கள் அப்பா காப்பாற்றினாதான் நீ உயிரோட இருக்க முடியும். உங்க பணம் உயிரோட இருக்க முடியும். ஆனால் உங்களுக்கு எப்படி எப்படி? எனக்கு பிளட் கேன்சர். பிளட் கேன்சர்? இது யாரையும் சும்மா விடுறதில்லை. இப்போ ஐம் சாரி தாத்தா.
வர கால் பிக் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறது இப்போ? அப்படின்னு பிஸின்னு தெரியல. பிக்கப் டேட். ஃபோன் எடுங்கப்பா. அப்பாவாக தான் இருக்கும். ஹலோ, பேசுகிறது சச்சினா? ஆ சாரி டு சே திஸ் சார். அப்போ அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷில் இறந்து போயிட்டாங்க. I know this is incredibly hard to hear. Please take care, sir. என் காரிகையே உன்னை காணலையே, வெறும் காதல் காயம் கேட்கலையே. தேரனே என் தேவதையே, தனம் தேடி தேதி ஓடிடுதே. நான் நெஞ்சோட அணைச்சு என் பாடல் பாடணும். உன் கையில் எந்த முகம் பதிச்சு